நம்ம பார்க்க போகிறது நீட் எக்ஸசைஸ் 3ல் இருக்கக்கூடிய 17th சம் தான் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். 2 farmers திலகன் அண்ட் கௌசிகன் 2 பேர் இருக்காங்க. திலகன் அண்ட் கௌசிகன் கல்டிவேட்ஸ் 3 வெரைட்டிஸ் ஆஃப் கிரைன்ஸ். அவங்க வந்து விவசாயம் பண்ணுறாங்க. அவங்க என்ன ஒரு 3 வெரைட்டி ஆஃப் கிரைன்ஸை வந்து விவசாயம் பண்ணுறாங்க. நேம்லி ரைஸ், வீட் அண்ட் ராகி. ரைஸும் வீட்டு அண்ட் ராகி மூணுமே யூஸ் பண்ணுறாங்க. If the sale in rupees of 3 varieties of grains by both the farmers in the month of ஏப்ரல் மந்தில் 2 ஃபார்மர்ஸும் ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் கிரைன்ஸும் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. அதுதான் ஏ மேட்ரிக்ஸ் இன் ஏப்ரல் மந்த்துக்குள்ளது. ஓகே, ஸோ ஏப்ரல் மந்த்துக்குள்ளே ஏ மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். திலகனுக்குள்ளதும் கௌசிகனுக்குள்ளதும் கொடுத்துருக்காங்க. திலகன் வந்து ரைஸ் 500 ருபீஸ்க்கு சேல் பண்ணியிருக்கிறாரு. வீட்டு வந்து 1000 ருபீஸ்க்கு, ராகி வந்து 1500 ருபீஸ்க்கு சேல்ஸ் நடந்திருக்கு. கௌசிகனுக்கு வந்து ரைஸ் 2500 ருபீஸ் சேல்ஸு, 1500 ருபீஸ் ஃபார் வீட்டு, 500 ருபீஸ் ஃபார் ராகி சேல் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ இதை வச்சு என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு பாருங்கள். அந்த மே மந்த்து சேல், இது ஏப்ரல். ஓகே, ஏப்ரலுக்கு அடுத்து என்னது? மே. ஸோ மே மந்த்து சேல் இஸ் எக்ஸாக்ட்லி ட்வைஸஸ் தட் ஆஃப் த ஏப்ரல் மந்த். ஸோ ஏப்ரல் மந்த்தை போலவே 2 மடங்கு. அப்போ எல்லா அமௌண்ட்டுமே டபுள் ஆகும். 2 பண்ண போகிறோம். அதை வந்து நம்ம பி மேட்ரிக்ஸ், மே மந்த்துக்குரியதை பி மேட்ரிக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏப்ரல் மந்த் சேல் ஃபார் ஈச் வெரைட்டி. ஏப்ரல் மந்த்தை போல் 2 டைம்ஸ் அல்லது ட்வைஸ். ஓகே, அல்லது டபுள் மடங்கு, டபுளாக இருக்குது சேல்ஸ், அந்த மாதிரி சொல்ல போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, what is the average sales of the months of April and May? ஸோ ஏப்ரல் மந்த் என்ன சேல்ஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. மே மந்த் சேலை நம்மளால் எழுத முடியும் இல்லையா? ரெண்டுமே இருக்குது அப்படின்னா அப்போ அதனுடைய ஆவரேஜ் ஏப்ரல் அண்ட் மே 2 மாதத்துக்குள்ளே ஆவரேஜ் சேல்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ்னால் என்ன அர்த்தம்? 2 சேல்ஸையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஆவரேஜ் கிடச்சிரும். அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கொஷின் தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. வாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ சொல்யூஷன் படி பார்க்கும்போது ஏ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கலாம். 500 ருபீஸ் ரைஸு, 1000 ருபீஸ் வீட்டு, 1500 ருபீஸ் ராகி சேல் பண்ணியிருக்கிறாரு. கௌசிகர் வந்து 2500 ருபீஸ், 1500 ருபீஸ், 500 ருபீஸ் ஈச் கிரைன்ஸ். இதை நம்ம ஏ மேட்ரிக்ஸ்னு எழுதிக்கிறோம். இதே பி மேட்ரிக்ஸ் எப்படி எழுத போகிறோன்னா, ஏப்ரல் மந்த்தை போல் மே மந்த், இது வந்து ஏப்ரலுக்குள்ளது இல்லையா? இது வந்து ஏப்ரல். மே மந்த்து பிங்கிறது என்ன அப்படின்னா ட்வைஸ் ஆஸ் ஏப்ரல் மந்த். ட்வைஸ் ஆஸ் ஏப்ரல். ஏப்ரலை போல் 2 மடங்கு. அப்போ பி மேட்ரிக்ஸ் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். 2 மடங்குன்னா அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 × 500 1000, 1000 × 2 2000, 1500 × 2 எல்லாம் டபுள் ஆகும். 3000, இது 5000, இது 3000, இது 1000. ஸோ இப்போது ஏபி நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, ஏ மேட்ரிக்ஸும் இருக்குது, பி மேட்ரிக்ஸும் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கண்டுபிடிக்கிறோம்? வாட் இஸ் த ஆவரேஜ் சேல்ஸ் ஆஃப் த மந்த்ஸ் ஆஃப் ஏப்ரல் அண்ட் மே. ஏப்ரல் மந்த்துக்கும் மே மந்த்துக்குள்ளே ஆவரேஜ் சேல். ஸோ ஆவரேஜ் அப்படி சேல் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன ஃபாலோ பண்ண போகிறோம்னா, ஏப்ரல் மந்த்து சேலையும் மே மந்த்து சேல் ரெண்டையுமே ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆவரேஜ் சேல் கிடச்சிரும். ஸோ ஆவரேஜ் சேல் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன். ஆவரேஜ் தான் நமக்கு என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ மேட்ரிக்ஸ் நான் எழுதிக்கிறேன். 500, 1000, 1500, 2500, 1500, 500. இதே பி மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1000, 2000, 3000, இங்கே 5000, இங்கே 3000, இங்கே 1000, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? இதோடய ஆவரேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். 2 எலமெண்ட்ஸ், ஈச் எலமெண்ட்ஸ், ஏன்னா ஆடிஷன் தான். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டு கூட அதுக்கு ஈக்குவலான எலமெண்ட்டை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 500 + 1000 / 2, 500 தான். ஓகே, இது வந்து 1000 + 2000 / 2. அடுத்து 1500 + 3000 / 2. அடுத்தது
2500 plus 5000 by 2. 1500 plus 3000 by 2. 500 plus 1000 by 2. ஓகேவா? ஓகே. ஸோ ரெண்டே கூட்டி ரெண்டாவது டிவைட் பண்ணுறோம், அதுதான் ஆவரேஜ். ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். என்ன வருதுன்னு பாருங்கள். 1000ஐயும் 500 ஆட் பண்ணோன்னா 1500 by 2 அப்படிங்கும்போது 750 வரும். இங்கே 3000 by 2ங்கும்போது 1500 வரும். இங்கே 3000 4500 4500ங்கும்போது 2250 rupees வரும். இங்கே 5 + 2 7500 7500 அப்படிங்கும்போது டிவைடட் பை 2 பண்ணும்போது 1 2 is 2 3 2s are 6 7 2s are 14 5 2s are 10 0. ஸோ 3750 rupees. இங்கே 3 + 1500ங்கும்போது நம்மளுக்கு அதனுடைய பாதி 2250. இங்கே 1500 by 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 750 rupees. ஸோ இதுதான் ஆவரேஜ் சேல். ஏப்ரல் அண்ட் மே ரெண்டோட ஆவரேஜ் சேல் இதுதான். ஓகேவா? ஏப்ரல் அண்ட் மே இதுதான் ஆன்சர். இது வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் த சேல்ஸ் கண்டினியூஸ் டு இன்க்ரீஸ் இன் த சேம் வே இன் த சக்ஸசிவ் மந்த்ஸ் வாட் வில் பி த சேல்ஸ் இன் த மந்த் ஆஃப் ஆகஸ்ட். இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் சக்ஸசிவாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் என்ன சேல் இருந்திருக்கும். அதாவது ஏப்ரலில் வந்து எவ்வளோ சேல் ஆகிருக்குன்னா அதுதான் ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. மே மாதம் என்ன சொல்லியிருக்காங்க, அதை விட டபுள் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 × ஏ மேட்ரிக்ஸ். ஏப்ரல் மே அதுக்கடுத்தது ஜூன் அப்படிங்கும்போது இது இன்னும் டபுள் ஆகும். அப்போ 2 2s are 4 × ஏ. அப்போ ஜூலை மாதம் நம்ம எப்படி எழுதணும், 4 2s are 8A ஜூலை. அப்போ ஆகஸ்ட்டில் என்ன சேல் இருக்கும், 8 2s are 16A இருக்கும். அப்போது நம்மளுக்கு ஆகஸ்ட் மந்த்து சேல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணால் மட்டும் போதும், கொடுத்துருக்க ஏ மேட்ரிக்ஸை 16ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ 16 × ஏ மேட்ரிக்ஸ் 500 1000 1500. இங்கே 2500, இங்கே 1500, இங்கே 500. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாமா. 16 × 5 ஸோ 8000 rupees. 1000 × 16 அப்போ 16000. 1500 × 16 ஸோ 24000. 2500 அப்போ 25 × 16 ஸோ 40,000க்கு சேல் ஆகிருக்கும். ஸோ 1500 அப்படிங்கும்போது 24,500 rupeesங்கும்போது 8000. ஓகேவா. ஏ மேட்ரிக்ஸ் தான் நம்ம எடுத்துருக்கோம். ஓகேவா. ஸோ ஓகே, இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். இதுதான் ஆகஸ்ட் மந்த்து எவ்வளோ சேல் ஆகிருக்குங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய அமௌண்ட். ஓகேவா. ஸோ இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி. கொஷின் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஆவரேஜ் ரெண்டே கூட்டி ரெண்டால் டிவைட் பண்ணணும், இங்கே 16ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இதுதான் ஈஸியான மேட்ரிக்ஸ் சம். ஓகேவா. ஓகே, தேங்க்யூ.